அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. டெட் தேர்வு வந்து இந்த ஆண்டு அறிவித்திருக்க வேண்டியது. ஆனா அறிவிக்காததுனால வந்து டிஆர்பி மீது வந்து ஆசிரியர்கள் அதிருப்தி அப்படின்ற மாரியான ஒரு செய்தி வந்து இந்து தமிழ்ல வந்து வந்திருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான். என்ன காரணம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 டெட் தேர்வு வந்து நடத்தணும். அப்படின்னு தான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருந்தது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிடெட் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் டெட் எக்ஸாம் வந்து இயர்லி ட்வைஸ் வந்து நடத்திடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த வேண்டிய டெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து இப்ப இந்த ஸ்பெஷல் டெட் நடந்தது இல்லையா? இதே டைமிங்ல ஒரு சிடெட் ஒரு நார்மல் டெட் அறிவிச்சிருக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நார்மல் டெட்ட வந்து பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறவங்க, டிடிஎட் செகண்ட் இயர் படிக்கிறவங்க எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎட் செகண்ட் இயர் படிக்கும்போதே அவங்க வந்து ஒரு டெட்ட வந்து பேப்பர் 1 எழுதலாம். இதே பிஎட் செகண்ட் இயர் படிக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்னா, பேப்பர் 2 வந்து எழுத முடியும் இல்லையா? இத நம்ம வந்து தெரிஞ்சது தான். இப்போ வந்து இந்த நார்மல் டெட் இல்லாம ஒர்க்கிங் டீச்சருக்கான டெட் வந்து இப்ப நமக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு. ஒர்க்கிங் டீச்சர் டெட்ட வந்து தமிழ்நாடு தேர்வு வாரியம் வந்து அறிவிச்சிட்டதுனால, இப்போ நார்மலா வந்து அந்த ஆஸ்பிரன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஜஸ்ட் முடிச்சவங்க, இன்னும் வேலைக்கு போகாதவங்க. ஏன்னா எம்இஎஸ் நம்பர வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா? அதனால வந்து ஒர்க் பண்ணா தானே எம்இஎஸ் நம்பர் கிடைக்கும். சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ அது மாரி இருக்கிறவங்க செகண்ட் இயர் படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ்லாம் எழுத முடியல. ஸோ இந்த வருஷம் அந்த நார்மல் டெட் வந்திருக்க வேண்டிய டைம்லயே வந்து ஸ்பெஷல் டெட் வந்துட்டதுனால, இந்த ஆஸ்பிரன்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அது அவங்களுக்கான டெட் வந்து இன்னும் அறிவிக்கப்படல. இது இல்லாம ஓகே இப்பதான் வந்து நமக்கு ஸ்பெஷல் டெட் முடிஞ்சாலும் கூட ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு நார்மல் டெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இப்ப நார்மல் டெட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்டோபர்ல நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர் மாசம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அது இன்னும் வந்து ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா இன்னும் வராததுனால ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மேல வந்து ஆசிரியர் வந்து அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்து குறிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து நாம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அடுத்த டெட் தேர்வு. ஏன்னா நம்ம வந்து டெட் தேர்வை விட ஸ்பெஷல் டெட் தேர்வு கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் அது மாதிரி இல்ல. நார்மல் டெட்டோட ஸ்பெஷல் டெட்டை கடினமா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இப்போ ஒரு நார்மல் டெட் வருது அப்படின்னா அதை டெஃபினட்டா எல்லா டீச்சர்ஸுமே எழுதலாம். யாரெல்லாம் வந்து இன்னும் டெட் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கமோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம் நாம வந்து நிச்சயமா இந்த டெட் எக்ஸாம் வந்து நார்மல் டெட் அறிவிப்பு வந்து ஒரு அக்டோபர்ல வந்து டிசம்பர்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தியிலையும் இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேற அடுத்த அப்டேட் நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது என்ன அப்டேட் இருந்தாலும். தேங்க்யூ.